வணக்கம் நண்பர்களே! பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்லிருந்து சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ராசி பலனாக உத்தர நட்சத்திரம், சிம்ம ராசி. உத்திரம் என்றாவே அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு உறுதுணையான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, முதல் பாதம் மட்டும் தான் சிம்ம ராசியில வரும். மீன்று 3 பாதங்களும் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இதெல்லாம் கன்னி ராசிக்கு போயிரும். அப்ப இந்த நட்சத்திரத்த தன்மை நம்ம எப்படி பார்த்துக்கிறது? எப்படி நம்ம இதுக்கு சிம்ம ராசிக்கு பலன் சொல்றதா? கன்னி ராசிக்கு பலன் சொல்றதா? அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நட்சத்திரம் தாங்க காலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, காலற்ற நட்சத்திரம். அப்ப காலற்ற நட்சத்திரம்னா, ஒரு முதல் ஒரு 1ஆம் பாதம் மட்டும் சிம்மத்தில இருக்கும். 1/4 பாதம் மட்டும். மீதி 3/4 பாதம் வந்து கன்னி ராசியில இருக்கும். அப்ப இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு வரும், சிம்ம ராசிக்கு வரும். அப்ப இந்த உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சூரியனோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம். அது சூரியனோட வீட்டிலே இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அப்படிங்கிற ஒரு தன்மைய எடுத்துக்கலாம் அந்த நட்சத்திரத்துக்கு. அப்ப சூரியனோட ஆதிக்கம் பெற்றதுனால, இதுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய ஒரு மரங்கள் என்ன? விலங்குகள் என்ன? அதிர்ஷ்ட தேவதைகள் என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு அதிதேவதையாக வரக்கூடியது சூரிய பகவானே வருகிறார். ஏன்னா, இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியும் சூரியன் தான். அதே மாரி இந்த ராசிக்கு அதிபதியும் சூரியன் தான். இந்த 2 ஒண்ணா இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சிம்ம ராசியில் உண்டுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இதுக்கு அதிதேவதையா வரக்கூடியது சூரிய பகவானே வருகிறார். அப்ப இந்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தந்தையாரை மிகப்பெரிய ஒரு அவங்கள வந்து நம்ம வந்து பகைத்துக் கொள்ளக்கூடாது. உத்தர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பிறக்கிற அத்தனை பேருமே தந்தையார பகைத்துக் கொள்ளக்கூடாது. தந்தையாருக்கு வேண்டியதை செஞ்சு குடுக்கணும். ஏன்னா, தந்தையார் மூலியமா தான் உங்களுக்கு பாக்கியங்களே கிடைக்கும் நண்பர்களே. தந்தையார் தான் பாதகமா வருவாரு. அதனால பாதகாதிபதி பகைத்துக் கொண்டீர்களா, உங்களுக்கு பாக்கியங்கள் இல்லாத போயி பாதகத்தன்மையை அதிக அளவில் குடுத்துவிடும். அதனால தந்தையாரை பகைத்துக் கொள்ளாதீர்கள் நண்பர்களே. தந்தையார் சொல்படி கேட்பது நல்லது. அவங்களை மதித்து நடப்பது நல்லது. அவங்கள மீறி நீங்க எந்த செயல் செஞ்சாலும் முன்னேற முடியாது என்பது இந்த உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசி சொல்லுகிறது நண்பர்களே. அதே மாரி இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு சூரியனே அதிதேவதையா வர்றதுனால, இது ஒரு பெரிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்ப இதுக்கு வந்து அதிதேவதையா வந்ததுனால, இதுக்கு வெற்றி சின்னமா என்ன குடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆ அதாவது கைத்தலம். அதாவது கை வந்து இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்குதுல்ல, அப்படிங்கிற மாரி, அந்த கை 2 கைகள் இருக்கிற மாரி ஒரு இத குடுத்திருக்கிறாங்க. அதாவது மேல ஒரு கை, கீழ ஒரு கை இருக்கிற மாரி, ஆசீர்வதிக்கும் மாரி, அதாவது பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கும். இந்த நம்ம வந்து இவரு சாய்பாபாலாம் கைய வச்சிருப்பாரு இல்லைங்க. அப்படி நேரா அப்படி வைப்பாரு. அது வந்து ஒரு ஒளி வரும். அது மாரி இவங்களுக்கு அந்த ஆற்றல், சூரியனோட ஆற்றல் கிடைக்கிறதுக்காக அந்த கைய குடுத்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு கைங்கிறது அந்த இது ஒரு அதிர்ஷ்டத்த குடுக்கும்னு வச்சுக்கங்களேன். அது மாரி இவருக்கு அதாவது செந்தாமரை மலர் வந்து சூரியனோட ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு மலரு. இந்த மலரை வந்து பூஜைக்கு வச்சுப்பது, இந்த மலருக்கு நீங்க வந்து ஒரு சாமிக்கு வைத்து நீங்க வழிபடும்போதும், சூரியனுக்கு வச்சு வழிபடும்போதும், செவ்வாய்க்கு வச்சு வழிபடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தையும், யோகத்தையும் குடுக்கும் நண்பர்களே. அதே மாரி விருட்சம் என்று சொல்லும்போது இவங்களுக்கு விருட்சம்ங்கிறது அலரி என்ற ஒரு மலர் ஒரு செடியாக வருகிறது. அந்த மரம் வந்து உங்களுக்கு அலரிங்கிற ஒரு மலம் அ ம மலர் வந்து அது வந்து நல்ல ஒரு ரோஸ் கலரா வரும். அதாவது எப்படி இந்த கடைசியில சூரியனோட மறையும்போது அந்த ஒரு செந்நிறமா இருக்கும். அந்த மாரி அந்த சிவப்பு இருக்காது, ரெட் இருக்காதுங்கிற மாரியானது அந்த கலர்ல இந்த மலர் இருக்கு நண்பர்களே. இந்த மரத்தை நீங்க நடுவதும், பிறருக்கு வாங்கி கொடுப்பதும், உங்களோட நெ இறந்த கால கர்மா அதாவது முன் செய்த கர்ம வினை பலனை இது போக்கக்கூடிய தன்மை இந்த மரத்துக்கு உண்டு. இந்த மலருக்கு உண்டு என்ற ஒரு நிலைப்பாடு இது. விலங்கு என்று பார்க்கும்போது எருது. எருதுங்கும்போது இதுக்கு வந்து அது வந்து ஒரு ஆக்ரோஷமான எருது. அதாவது காளை மாடல்னு சொல்லுவோம். அது மாரி இந்த மாட்டுக்கு வந்து வேகங்கள் அதிகம். கொம்புகள்லாம் வந்து அதிகமா இருக்கும். பலம் பலம் வாய்ந்ததா இருக்கும். அப்ப இவங்க இவங்க வந்து ஒரு பலம் மிக்கவர்களா இருப்பார். அவரு ஏதாவது ஒரு சண்டைக்கு போனா கூட இவங்க வந்து வேகமா போகக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய தன்மைலாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இவங்களுக்கு எதிர்காலத்த குறிக்கக்கூடிய ஒரு பறவை என்று பார்க்கும்போது, கிழுவை. கிழுவைங்கிற ஒரு பறவை. அது வந்து எதிர்காலத்த குறிக்கக்கூடிய ஒரு பறவையா இருக்கிறதுனால, அத வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இவங்களுக்கும் அதிர்ஷ்டத்த தரக்கூடியது கட்டில் கால் என்ற ஒரு நிலை மாரி, கட்டில் அப்படிங்கிற ஒரு தன்மைய குடுக்குது. அப்ப இந்த நட்சத்திரத்தோட ஒரு அதிர்ஷ்ட சின்னம் இதெல்லாம் பார்க்குறோம். இந்த காலகட்டங்கள் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கும், அதே மாரி கன்னி ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, அதாவது சிம்ம ராசியில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு வேகத்தன்மை இருக்கும். கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில பிறக்கிறவங்களுக்கு நிதானத்தன்மையை கடைபிடிப்பார்கள். ஏன்னா, இவங்களுக்கு கன்னி ராசியில இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எதையுமே ஒரு நிதானிச்சு, ஒரு ஒழுங்கு பண்ணக்கூடிய தன்மையும்,
எதையும் ஆலோசிச்சு தான் செய்யக்கூடிய ஒரு தன்மையும் அவங்களுக்கு வந்து மேலோங்கி இருக்கும்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, சிம்ம ராசி நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது. கன்னி ராசி நில தத்துவத்தை குறிப்பது. நிலத்தில் வந்து நம்ம என்ன பயிரிடணும், என்ன செய்யணும், அத எப்படி பக்குவப்படுத்தணும், அதெல்லாம் படித்து தானே நம்ம வந்து அதுக்கு விதை விதைக்க முடியும். என்ன விதை விதைக்கலாங்கிறது, அது மாதிரி நிதானிச்சு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துரும். அப்ப கன்னி ராசிக்காரங்க, உத்திர நட்சத்திரக்காரங்க சாந்தமான குணமுடையவர்கள். அதே மாரி அ சிம்ம ராசியில இருக்க உத்திர நட்சத்திரம் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமான குணமுடையவர்கள், கோவப்படக்கூடியவர்கள். கன்னி ராசி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வராதுன்னு வச்சுக்கங்களேன். நிதானத்த கடைபிடிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை. இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது, இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சிம்ம ராசின்னு என்று எடுத்தாவே 7ஆம் இடத்துல சனி இருக்குது. அதே மாரி கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல சனி இருக்குது. உத்திர நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரம் 2 விதமான பலன் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது, கன்னி ராசிக்காரங்களுக்கு வெற்றிய வாரி வழங்க கொடுக்கக்கூடியது. ஆ அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்பு நிலையில் வெற்றியை கொடுக்கக்கூடியது. இது 2மே வந்து ஒரு ஒரு இரட்டை விதமான தன்மை குடுக்கும்னு வச்சுங்களேன். அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசியிலே வந்து பார்க்கும்போது, அதாவது கன்னி ராசியிலே வந்து கேது பகவான் இருக்கும்போது, அதாவது ராசியிலே கேது பகவான் இருந்தா கன்னி ராசியில இருக்கிறவங்களுக்கு, அது உத்திர நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு எதையுமே ஒரு குழப்ப நிலை அதிகமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். குழப்ப நிலை, மனக்குழப்ப நிலை, ஒரு தெளிவா முடிவெடுக்க முடியாத தன்மையும் குடுத்துரும். அதே மாரி 7ல் ராகு இருக்கனால, ஒரு பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது. நீங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது. சொந்தமா ஒரு உத்தியோகம் பார்க்கலாம், சொந்தமா தொழில் செய்யலாம். இந்த மாரி செஞ்சுக்கிட்டு இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். சிம்ம ராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் போடலாம். கன்னி ராசிக்காரங்க போடக்கூடாது. இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் இல்ல அந்த உத்திர நட்சத்திரம் வந்து பார்ட்னர்ஷிப் இல்லாம தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாரி கன்னி ராசிக்காரங்களுக்கு பாக்கியத்தில் குரு. அ சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து 10ல் குரு. அப்ப இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடியவது குரு பகவானா இருக்கார். அப்ப குரு பகவான் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படக்கூடிய அமைப்பு உங்க இந்த ஜாதகத்துக்கு ராசிக்கு உண்டு நண்பர்களே. அதனால இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில இருக்காரு. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா, குரு பாதகாதிபதி கன்னிராசிக்காரங்களுக்கு பாக்கியத்துல உட்கார்ந்திருக்காரு. பாதகத்த குடுக்கும்லாம் கிடையாதுங்க. உத்தர நட்சத்திரத்துக்கு கன்னிராசிக்கு குரு சிம்ம ராசிக்கும் வர்றதுனால, இவங்க வந்து கரெக்ட்டா பூர்வ புண்ணியாதிபதியா வர்றாரு சிம்ம ராசிக்கு. அதே மாரி இவருக்கு 4க்கு அதிபதி, 7க்கு அதிபதியா கன்னிராசிக்கு வர்றாரு. இவரு போய் கேந்திரத்தில் இருப்பதும், திரிகோணத்தில் இருப்பது சிறப்புமிக்க அமைப்பு. ஒரு கேந்திரம், திரிகோணம் என்பது கேந்திரங்கிறது ஒரு பலம் இருக்கக்கூடிய இடம். அதாவது ஒரு கேந்திரங்கிறது பலம் பொருந்திய ஒரு இடம்னு வச்சுக்கங்களேன். ஆ திரிகோணங்கிறது ஒரு லட்சுமி கடாட்சம். அதாவது நமக்கு அந்த பாக்கியத்த அணிவிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப தர்ம நிலையும், கர்ம நிலையும் சேர்ந்து இந்த குரு பகவான் குடுக்கறனால, இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தர்ம நிலையும், கர்ம நிலையும் ஒண்ணா சேர்ந்து இருக்கறனால, அந்த பாக்கியத்த அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கும் சரி, அதே மாரி கன்னி ராசிக்காரங்க உத்தர நட்சத்திரத்துக்கும் சரி. நான் சொல்வதெல்லாம் உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் மட்டுமே. இந்த உத்தர நட்சத்திரக்காரங்கள் இந்த கட்டத்தில் உங்களோட கட்டங்கள், கிரகங்கள் வந்து மிக நல்ல ஒரு வலிமையில் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப வலிமையில் இருக்கனால, இந்த 1 வருட காலமும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது. அதனால நீங்க வேற எதுக்கும் நீங்க வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இப்ப 7 கண்டச்சனி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எடுத்துக்க வேணாம். அதே மாரி கன்னி ராசிக்காரங்களுக்கு 7ல் ராகு இருக்குது அப்படின்னு எடுத்துக்க வேணாம். 7ஆம் இடம் ராகு இருந்தா பொது தொடர்பை விரிவாக்கி குடுப்பார். பொது தொடர்பை பிரம்மாண்டமா காட்டுவார். அதனால அந்த பிரம்மாண்டத்தை நம்பாதீங்க. பிரம்மாண்டம் என்னைக்கும் அது வந்து வெறுமானமா போய்விடும். பிரமாணத்த நம்பி நம்ம எந்த இதுவும் செய்ய முடியாது. அதான் நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மள பார்க்கறதுக்கே அவங்க ரொம்ப ஒரு இதா தெரிவாங்க. "என்னடா இப்படி இருந்தான், இப்படி ஆயிட்டான்." அப்படிங்கிற மாரி. அவங்க பார்த்து நம்ம ஆச்சரியப்படுற மாரி இருக்கும். கடைசியில ஆச்சரியப்படுற மாரியே இருந்துரும். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா, ஒரு எப்படி ஒரு விழாக்கு ஒரு பிரம்மாண்டத்த செட்டு போடுறாங்களோ, அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த விழா அது அலங்கோலமா இருக்கும். அப்படிங்கிற தன்மை ராகு 7ல இருந்தா அத குடுத்துருவாரு. அப்படிங்கிற ஒரு தன்மை. அதனால மாய கிரகங்கள் 7ல் இருக்கும்போது, நம்ம எதையும் நம்பாம இருப்பது, நம்பி எதை செஞ்சாலும் ஏமாந்துருவீங்க நண்பர்களே. அதை உணர்ந்து நீங்க செயல்படும்போது, நண்பர்கள் மூலியமாக இந்த கன்னி ராசிக்காரங்க, உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கனால, நண்பர்களை நம்பி ஏமாந்துறாதீங்க. உத்தர நட்சத்திரக்காரங்க. அதே மாரி சிம்மராசி, உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் நட்பு வந்து 7ஆம் இடம் ஆட்சி பெற்றிருப்பது நல்லது தான். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில நீங்க சொந்த முதலீடுல தொழில் செய்யாம இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும் நண்பர்களே. அதனால இந்த உத்திர நட்சத்திரம் மிக, மிக உங்களுக்கு இந்த விருட்சம், இதோட விலங்குகள், இதோட அதிர்ஷ்ட தேவதையா வரக்கூடியது, வெற்றி சின்னம், கை சின்னமா இருக்கக்கூடியது, இந்த மலர்கள், அதே மாரி எதிர்கால குறிக்கக்கூடிய இந்த பறவைகள்,
இது இது எல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்த தரக்கூடியவை. இந்த அதிர்ஷ்டத்த தரக்கூடியதை நீங்க கடைபிடித்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில என்றைக்குமே அதிர்ஷ்டத்தை உண்டாக்கிட்டு இருக்கும். அதேமாரி இந்த சிம்மாசனத்தை மறந்து விடாமங்க மறக்காம நீங்க ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்களே! அப்பத்தான் உங்களுக்கு நிலையான ஒரு சிம்மாசனம் அமையும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூரன் சந்திரன். உங்களோட கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நண்பர்களே! பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூரன் சந்திரன்.